இப்போ வேலை வாய்ப்பு நிறைய பேர் அந்த விஷயம் ஒன்று கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்க. என்னன்னா, நிறைய பேர் மெம்பர்ஷிப் கார்டு எடுக்கிறீங்க, ரைட், வேலை இல்லைன்றீங்க. அதுக்குள்ளே ஏதாவது முயற்சி நீங்கள் எடுத்திருக்கீங்களா? இல்லை, ஓகே, அது நாட் அ இஷ்யூ. இப்போ சேனலில் நிறைய ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, முந்தி மாதிரி சேனல்ஸ் இல்லை. நம்ம ரிக்வெஸ்ட் கண்டிப்பாக வைப்போம், செய்வோம். என்ன மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக முன்னே நான், சிவன் சீனிவாச சார், ஜெயின் காரு, இவங்கெல்லாம் வந்து கன்ஃபார்ம் எங்களால் சேனல் ஹெட் வரைக்கும் போய் பார்க்கலாம். இப்போ காவேரி மணி, அனுராதா மேம், பாலா சார் தைரியமாக போய் நின்று பேசி கண்டிப்பாக எங்கள் ரிக்வெஸ்ட் நாங்கள் வைப்போம். கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை எப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு 4 பேருக்காவது வேலை வாங்கி கொடுக்க எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் செய்வேன். அது வந்து நான் பெரிய ஹீரோயினிக்கெல்லாம் சொல்லலை. கண்டிப்பாக இல்லாதவங்க யார் நடித்து பேக் விலாக்ல இருக்காங்க, வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக என்னோட முயற்சி கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக செய்வேன். இது வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு தான் நான் செய்கிறேன். பிகாஸ் பரம்பரையாக நாங்கள் சினிமாவில் இருக்கோம், எங்களுக்கும் ஒரு ஸ்தாபனம் இருக்குது. அந்த வச்சு நான் கண்டிப்பாக என்னோடய முயற்சி நான் எடுப்பேங்க. அதே மாதிரி பென்ஷன் ஸ்கீமில் ஃபுல்லாக வரும். 60 அண்ட் அபவ் மேலே பென்ஷன்ஸ் எல்லாருக்கும் உண்டு. மெடிக்கல் ஆசிடஸ் உங்களுக்கு தெரியும், மெடிக்கல் ஸ்கீம் ஃபுல்லாகவே இருக்குது, அதில் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டும். ரெண்டாவது, கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த டீம் வந்து சின்ன திரைக்கு ஒரு ஆஃபீஸ் கண்டிப்பாக உண்டு. அதுக்குள்ள எல்லா பேஸும் நான் போட்டாச்சு. ஜெயிச்சு வந்தோன்னா அந்த ஆஃபீஸை நாங்கள் ஓப்பன் செய்வோம். அதே மாதிரி எங்களுக்கு நிலம் கொடுத்துருக்காங்க கட்டுறதுக்கு. அதுக்கும் கவர்மெண்ட்டில் இந்த எலெக்ஷன் இருக்கனால கண்டிப்பாக நான் போய் உட்காந்து அதை பெருசாக மூவ் பண்ண முடியாது. எலெக்ஷன் முடிஞ்சோடனே பேசி வீடுகள் கட்டி தரத்துக்கு எல்லாம் நம்மளோட சப்போர்ட் நம்ம சைட்லேருந்து இருக்கும். கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் பேசி கண்டிப்பாக வாங்கி தருவோம். நாங்கள் வந்து சும்மா செய்வோம் இல்லை, ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச். 6 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நாங்கள் செய்த விஷயத்தை 2000 சில்லற உள்ள மெம்பர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக போகும். அந்த மாற்றமே கிடையாது. ஏன்னா நிறைய நல்லது அவங்க செஞ்சுருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது என்ன பிரச்சனைனா, நிறைய பேருக்கு அதை ரீச் ஆகலை, தெரியல என்ன செஞ்சாங்கன்றாங்க. என்ன செய்யாம இன்னைக்கு வந்து ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் பணம் இருந்து இடத்த வாங்க வரைக்கும் செஞ்சாங்கன்னா அது பெரிய விஷயங்க. என்ன பொறுத்த வரைக்கும் செய்யலன்றது வந்து சொல்லக்கூடாது. செஞ்சேன்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. அதை இந்த வாட்டி கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அதே மாதிரி எங்களோட டீம் மொத்த பேரும் இதுக்கு வேலை செய்வோம்.